தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, அதாவது ரேஷன் கார்டில் வந்து நம்ம குடும்ப அட்டை வந்து வேறொரு வகை அட்டையாக மாற்றம் செய்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லா குடும்பத்தார்களுக்கும் வந்து குடும்ப அட்டை வந்து தமிழ்நாடு அரசால் வந்து வழங்கப்பட்டு வருது. இந்த அட்டை பார்த்திங்கன்னா 5 வகையான அட்டையாக இருக்கும். அதாவது முன்னுரிமை அட்டைகள், முன்னுரிமை இல்லாத அட்டைகள், கௌரவ அட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில அட்டைகள் இருக்குது. இது முன்னுரிமை அட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டை பார்த்திங்கன்னா அந்த பொருளுக்கு வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும். அதுதான் AHH அப்புறம் PHH அப்படிங்கிற 2 வகையான கார்டு இருக்குது. இப்போ நம்மகிட்ட பெரும்பாலானவருக்கு பார்த்திங்கன்னா NPHH அப்படிங்கிற கார்டு தான் இருக்கும். இந்த கார்டுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சில குறிப்பிட்ட வகையான பொருட்கள் மட்டும் தான் கொடுப்பாங்க, எல்லா பொருட்களும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கார்டை வந்து நாம் எப்படி PHH கார்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இமேஜில் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 5 வகையான குடும்ப அட்டைகள் இருக்குது. அதாவது PHAA, NPHH, NPHHS அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கார்டுக்கு பார்த்திங்கன்னா, அதான் முதல் கார்டுக்கு வந்து எல்லா விதமான பொருட்களும் கொடுப்பாங்க. 2வது கார்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான பொருட்கள் மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ NPH அப்படிங்கிற கார்டு வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க வந்து PHH கார்டாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக எந்த விதமான அப்ளிகேஷனும் கொடுக்க முடியாது. நீங்கள் ஆஃப்லைன், அதாவது நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்து உங்கள் கார்டை வந்து மாற்ற முடியும். அதனால் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் பண்ண முடியாது, ஆஃப்லைன் மூலமாக தான் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கலாம். NPH குடும்ப அட்டையை வந்து PHH குடும்ப அட்டையாக மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து அப்ளிகேஷன் வாங்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து சம்மந்தப்பட்ட நம்ம தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் உள்ள வெண்டர்ஸ்ட்டு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேருந்து நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து, அதாவது NPHH குடும்ப அட்டையை PHH அட்டையாக மாற்று அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அனுப்புனர் இருக்கும். அனுப்புனரில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் எழுதிக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டை, அதாவது வீட்டு முகவரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டையன், அதாவது 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அதாவது மின்னணு குடும்ப அட்டையன் அப்படிங்கிற அந்த 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கிடுங்க. அந்த நம்பரை நீங்கள் அந்த அப்ளிகேஷன் எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெறுநர் அப்படி இருக்கும். பெறுநரில் பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் அப்படின்னு போட்டுருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்ட வழங்கல் அதிகாரி அப்படின்னு என்டர் பண்ணணும். அதாவது வட்ட வழங்கல் அதிகாரி அப்படிங்கிறது நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தாலுகாவில் இருக்கீங்களோ அந்த தாலுகா எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தோட பேரை வந்து எழுதணும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருள் இருக்கும். பொருளில் பார்த்தீங்கன்னா NPHH குடும்ப அட்டையை PHH குடும்ப அட்டையாக மாற்றுவது சம்பந்தமாக அப்படின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஐயா அம்மையர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் மேற்படி விலாசத்தில் வசித்து வருகிறேன், தற்போது நான், அதாவது வாடகை வீடா சொந்த வீடா, நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணிக்கிடுங்க. மற்றும் அந்த வீட்டோட அட்ரஸ் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிடுங்க. வீட்டில் குடியிருப்பவராக இருக்கின்றேன். அதனால் எனது குடும்ப அட்டை, அதாவது எனது குடும்ப சூழல் காரணமாக பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியிருப்பதால் எனது குடும்ப அட்டை, அதாவது உங்களோட குடும்ப அட்டையை வந்து NPHH அந்த இதை நீங்கள் எழுதிட்டு PHH குடும்ப அட்டையாக மாற்றி தருமாறு தங்களை மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதில் அந்த அப்ளிகேஷனில் வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்கள் கோரிக்கையை நீங்கள் வந்து தெளிவாக எழுதணும். அதாவது உங்களோட நேம் எழுதி உங்களோட வீட்டு அட்ரஸ் எழுதிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டை வந்து எந்த வகையான அட்டை, அதாவது NPHH அட்டை அப்படியா இல்லை வேறு NHS இந்த மாதிரி எதுவும் அட்டையாக இருந்தால் அந்த அட்டை வகையை வந்து தெளிவாக எழுதணும். எழுதிட்டு PHH அப்படின்னு அந்த அடுத்த காலத்தில் வந்து அந்த டேஷில் வந்து தெளிவாக ஃபில்அப் பண்ணிக்கிறீங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரிகிட்ட கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் அட்டை நகல் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களோட ஆதார் அட்டை நகல் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட குடும்ப அட்டையோட அந்த மின்னணு குடும்ப அட்டையோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட கையெழுத்தை போட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட வந்து கொடுத்துடணும். இது பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு கிடைக்காது, 1 மாதத்துக்கு மேலே ஆகலாம். அதாவது சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து கள ஆய்வுக்கு வருவாங்க, அதாவது நேரடியாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாற்றத்துக்கான அந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த TNPDS வெப்சைட்டில் போய் உங்களோட அட்டை வந்து இந்த குடும்ப அட்டை வந்து மாற்றம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடையில் வந்து இந்த NPHலேருந்து PHH மாறினோன்னா தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் அனைத்து வகையான பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும்.
இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு. இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.